அன்பார்ந்த முருக பக்தர்களை வணக்கம். நான் ஜெயமேஸ்கே கோபி. இந்த இந்த காலண்டர் சம்பந்தமான நேர்காணல் வந்து சென்ற வருடம் கொடுத்தது. நிறைய பேர் இதே மாதிரி ஒரு குழப்பமான விஷயத்துல இருப்பாங்க. இதன் பதிவு வந்து நான் பார்த்த உடனே நிச்சயமா இந்த மாதிரி குழப்பம். ஏன்னா கடந்த ஒரு 4-5 நாள் இந்த பழைய பேட்டி வந்து நிறைய சோசியல் மீடியா வந்தனால நிறைய பேர் சம்பந்தமா கேட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்க. அதனால இந்த மொத்த சந்தேகங்களுக்கும் ஒரே குரல் பதிவில் சொல்லிடலான்ட்டு. இந்த காலண்டர் சாமி காலண்டர் அடிச்சு கொடுத்தா அது ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு ஏற்படுதா அப்படின்னா, ஒரு வகையில் வந்து எல்லாராலையும் எல்லா விஷயம் செய்ய முடியாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். அதில் இந்த சாமி காலண்டர் கொடுத்தவங்க சில இப்போ ஒரு சில பேருக்குல வந்து அந்த ஒரு பாதிப்பு வந்திருக்காது. ஏன்னு நானும் இப்போ வரைக்கும் அந்த கர்மாராய்ச்சியில் வந்து தேடுறேன், அதுக்கு பதிலே கிடைக்கல. ஒருவேளை இவங்க கொடுக்குற இந்த சாமி காலண்டர் வந்து தவறான ஒரு இடத்துல வந்து சரியாக பராமரிக்க முடியாமல், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ தூக்கி குப்பையில் போடுற மாதிரியோ, இல்லை அதுக்கு ஒழுங்காக பராமரிப்பு இல்லாத காரணமா, இல்லை இந்தந்த இவங்க தான் இந்த சாமி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்ற அவங்க பர்த்தோட கண்டினியூட்டியா என்னன்னு தெரில. ஆனால் நான் இது வரைக்கும் சந்தித்த முக்கால்வாசி பேர் நல்ல தொழிலில் இதாக இருப்பாங்க. சாமி ஃபோட்டோவோ இல்லை சாமி காலண்டரோ, இப்போ சமீபத்தில் கூட ஒரு பெரிய நெறியாளர் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு பொருள் சாமி சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் தரேன்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், தயவுசெய்து அது பண்ணாதீங்க. அது யார் எப்படி எடுத்துகிட்டு போய் பயன்படுத்துவாங்க, எப்படி சரியாக வச்சுப்பாங்கன்னு தெரியாது. நீங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறப்போ அதுக்கு பதில் வேறு எதனா ஒன்று கொடுங்க. ஸோ இது வந்து இந்த தெய்வத்தை வந்து கடத்துறதும், தெய்வத்தை விஷயத்தை வந்து நம்ம பரப்புறதும் ஒரு எல்லாராலையும் இப்போ வந்து அது வந்து அவங்க பின்னாடி அனுபவிக்கிற துன்பங்கள் வந்து தெரியாது. நீங்கள் இந்த பக்தியை பரப்புனீங்க, இல்லை பக்தி விஷயத்தை இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்கனால இயற்கை வந்து உங்களை எங்கேயா தடைப்பட பார்க்கும். இப்போ நம்ம சமூக வலைத்தளத்துலையோ இல்லை வந்து சேனல்லையோ சாமி பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னா கிடையாது. அவங்க அவங்களோட ஒரு இன்னொரு மறுபக்க வாழ்க்கை வந்து ஒரு பெரிய டென்ஷனில் இருக்கும், பெரிய ஒரு வேதனையில் இருப்பாங்க. ஆனால் பீஸ்ஃபுல்லாக அந்த சாமி செய்ய முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கும். காரணம் வந்து இவங்க பேச்சு கேட்டு ஒரு 1000 பேரோட வாழ்க்கை மாறுது அப்படின்றப்போ அந்த இயற்கை அவங்கள முடக்க தான் பார்க்கும். ஸோ இது வந்து நான் கர்மாராய்ச்சியில் ஏதோ ஒரு 10-15 சம்பவங்களை நான் பார்த்தேன். எப்போ நீங்கள் ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அப்போ இயற்கை உங்களை மேக்சிமம் அந்த புண்ணியத்தை அனுபவிக்க விடாமல் தடுக்கும், அந்த ஊழ்வினை கர்மவினை மாற்ற விடாமல் தடுக்கும். அதனால் இந்த சாமி காலண்டர் வந்து இதுக்கு முன்னாடி இப்படி யாரும் நடந்திருக்கு, இல்லை நாங்கள் காலண்டர் கொடுத்து நல்லா இருக்குன்னா அதை அப்படியே செய்யுங்க, மாற்றாதீங்க. ஒருவேளை இந்த மாதிரி காலண்டர் கொடுத்து எங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா, இப்போ சரவணா ஸ்டோர்லேருந்து பெரிய பெரிய இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வியாபாரம் போயிட்டுன்னா மேபி அவங்க அதுக்காக படைக்கப்பட்டவர்களா, இல்லை ஒரு சில பேர் வந்து கொடுத்து பாதிப்பு வருதான்றதுக்கு வந்து இயற்கை தான் என்றைக்கோ ஒரு நாள் பதில் சொல்ல நம்புகிறேன். எப்பயுமே நான் வந்து ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பித்து நடக்கலை அப்படின்னா அதை முருகர்கிட்ட விட்டுருவேன். முதல்ல ஒரு 2 முயற்சி மட்டும் என்னோட முயற்சி, 3வது உடைக்கு மேலே முருகர் பாதத்தில் வச்சிடும். அப்படி தான் இப்போ இருக்கிற சம்பவம். திருச்சி வந்து நான் டிசம்பர் 3ஆம் தேதி 4ஆம் தேதி காஷ்மீர் பயணம் முடிச்சுட்டு கிளம்பியிருக்கணும். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் திருச்சி பயணம் உத்தரவு கேட்கறப்போ இல்லைன்னு வந்துச்சு, விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி தான் அதோட காரணம் புரிஞ்சுது. நான் சமீபத்தில் வந்து செய் தொண்டர் புராணம் பற்றி சொல்லியிருப்பேன். முருகரோட அடியார்கள் இருக்காங்க, 63 நாயன்கள் மாதிரி முருகனுக்கும் அதே மாதிரி அடியார்கள் இருக்காங்க. அதில் முக்கால்வாசி பேர் வாய் பேச முடியாது, காது கேட்காது. அவங்களுக்கு ஒரு பெரிய முருகர் அற்புதத்தை பண்ணியிருக்காருன்ட்டு. அந்த சேய் தொண்டர்களோட கோவில் வந்து திருச்சியில் இருக்கான். ஸோ அதை திருச்சியிலேருந்து ஒருத்தர் எனக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் திருச்சி வரப்போ வரணுன்னாரு. மேபி அதனால தான் இந்த திருச்சி வயலூர் பயணம் தள்ளி போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்த வெளியுலகு கொண்டு வரணும்னு அப்போ அவர் என்கிட்ட சொன்னார். ஐயா, கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு இது நடுவில் யாருமே இதை பற்றி அவ்வளோவா பேசுனது கிடையாது. நீங்கள் பேசுனதுக்கப்புறம் நாங்கள் கும்பாபிஷேகம் நடத்துகிறப்போ கூட இதை வந்து நாங்கள் பெருசாக கொண்டு போகணும்னு முயற்சி பண்ண நடக்கலை. இப்போ நீங்கள் பேசுனதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு அப்படின்னாரு. எல்லாமே முருகப்பெருமான் அருள் தான். ஸோ இந்த வருஷம் 2026 சாமி காலண்டர் போட்டு கொடுக்குறவங்க யாரும் ரொம்ப சலனமோட, குழப்பத்தோட, பயத்தோட செய்யாதீங்க. இறைவன் மேலே பாரத்தை போட்டு அதற்குரிய தகுதிக்குரிய ஆள்கிட்ட கொடுங்க. இவங்க கரெக்டாக எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு ஏன்னா நீங்கள் ஒரு காலண்டராக பார்க்காம ஒரு காலண்டரில் முருகர் படம் இருந்தாலே அது முருகர் தான். சாதாரண ஒரு காலண்டராக பார்க்குறதுக்கும் நம்ம பக்தியாக பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் அது யாரும் அந்த சலனப்பட்டு பயத்தோடு செய்யாதீங்க. இதுக்கப்புறம் காலண்டர் அடித்தவங்க, இதுக்கு முன்னாடி அடித்தவங்க எல்லாருமே தாராளமாக கொடுங்க. பாதிப்புன்னு வந்துச்சுன்னா நீங்கள் மாற்றி யோசிச்சு பாருங்கள், அவ்வளோதான். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.